அன்பு குழந்தைகளா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ அடுத்து நாம எழுத போற எழுத்து உ. இந்த உ அப்படிங்கிற எழுத்த ஒரு சுழியில் இருந்து தான் தொடங்கணும். இப்ப பாருங்க, ஒரு சுழி, ஒரு கொம்பு. கொம்பு அப்படின்னா ஒரு சுழியை எழுதி அந்த சுழியை சற்று கீழ்ப்புறமா வளைச்சி விடணும். இதுக்கு பேரு தான் கொம்பு. பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்கல்ல, அதோட மேல் பகுதியில் கொம்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கொம்பை போன்ற வடிவமைப்பை தான் நம்ம எழுத போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வளைவிலிருந்து ஒரு படுக்கை கீற்று எழுதணும். இதுதான் உ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஒரு சுழி, ஒரு கொம்பு, ஒரு படுக்கை கீற்று எழுதணும். இதுதான் உ. இப்போ உ எழுத்துல என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? உப்பு, உண்டியல், உழவர், உருளைக்கிழங்கு, இவையெல்லாம் உ எழுத்தில் தொடங்குகிற சொற்கள். அடுத்து நாம எழுத போற எழுத்து உ எழுத்து எழுதணும் இல்லையா? அந்த உ எழுத்தின் படுக்கை கீற்றுக்கு மேல ஒரு கொம்பு கால் எழுதினோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ஊ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஒரு சுழி, சுழியிலிருந்து கொம்பு, அந்த கொம்பிலிருந்து ஒரு படுக்கை கீற்று, அந்த படுக்கை கீற்றின் மேல் இன்னொரு கொம்பு, அந்த கொம்பை அடுத்து ஒரு கால். இந்த எழுத்துல ஒரு கொம்பும் ஒரு காலும் இருக்கு. அதனாலதான் இந்த எழுத்த கொம்பு கால் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஊ. இப்போ ஊ எழுத்துல என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஊதல், ஊஞ்சல்,
இவையெல்லாம் ஊ எழுத்து தொடங்குகின்ற சொற்கள். அடுத்து நாம எழுத போற எழுத்து ஏ. இந்த ஏ எழுத்தை நம்ம சுழியில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சுழி, சுழியை மேல்புறமாக வளைத்து ஒரு படுக்கை கீற்று, அந்த படுக்கை கீற்றிலிருந்து ஒரு இறங்கு கீற்று. இப்படி எழுதுனோம்னா இந்த எழுத்து தான் ஏ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஏ எழுத்தை எழுதுறதுக்கு நம்ம சுழியில் இருந்து தான் தொடங்கணும். ஆனா இந்த முறை சுழிய சற்று கீழே எழுதணும். இங்க பாருங்க, முதலில் ஒரு சுழி, சுழியிலிருந்து மேல்புறமாக வளைந்து ஒரு படுக்கை கீற்று, அந்த படுக்கை கீற்றிலிருந்து ஒரு இறங்கு கீற்று. இதுதான் ஏ. இந்த ஏ எழுத்துல என்னென்ன சொற்கள் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? எறும்பு, எலும்பு, எள்ளுருண்டை, எலுமிச்சை, எலி, இவைதான் ஏ எழுத்தில் தொடங்குகிற சொற்கள். அடுத்து நாம எழுத போற எழுத்து ஏ எழுத்து எழுதணும் இல்லையா? அந்த ஏ எழுத்துடன் ஒரு சாய்வு கீற்றையும் சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கின்ற எழுத்து ஏ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஒரு சுழி, சுழியிலிருந்து மேல்புறமாக சென்று ஒரு படுக்கை கீற்று, அந்த படுக்கை கீற்றிலிருந்து ஒரு இறங்கு கீற்று, அதற்கு பின்பாக இறங்கு கீற்றிலிருந்து ஒரு சாய்வு கீற்று. சாய்வு கீற்று அப்படின்னா சாஞ்சு இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்கும் போது நம்ம கால்கள் வலிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணோ அல்லது சுவரோ ஏதோ ஒன்றின் மேல கொஞ்சம் சாஞ்சு நிற்போம் இல்லையா? அப்படி சாயிறது தான் சாய்வு கீற்று. இப்படி நம்ம எழுதுனோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து தான் ஏ. இப்போ ஏ எழுத்துல என்னென்ன சொற்கள் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏனி,
ஏலக்காய். இவைதான் ஏ எழுத்து இடம்பெறுகின்ற சொற்கள். பாடலாம் வாங்க. எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை அங்கே கண்டதாம், எள்ளுருண்டை தந்ததாம். எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை அங்கே கண்டதாம், எள்ளுருண்டை தந்ததாம். ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், 7 பழங்கள் பறிக்கலாம், 7 வண்ணம் பார்க்கலாம். ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், 7 பழங்கள் பறிக்கலாம், 7 வண்ணம் பார்க்கலாம். குழந்தைகளா, இப்போ உ ஊ ஏ ஏ போன்ற எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படின்னும் அந்த எழுத்துக்கள் இடம்பெறும் சொற்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இன்னொரு காணொளியில அடுத்து வர்ற உயிரெழுத்துக்களை பற்றி பார்ப்போம். சரிங்களா? நன்றி குழந்தைகளா.